கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. அன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாரம்பரிய உணவான அவல் அதை வச்சு நம்ம ஒரு கட்லெட் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அவல் வச்சு கட்லெட்டா அப்படின்னு யோசிப்பீங்க. உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் வெள்ளை அவல் எடுத்துகிட்டு நான் இப்போது கட்லெட் ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அவல் கட்லெட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் அவல் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அவல் கட்லெட் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேன். அவல் பார்த்தீங்கன்னா நல்லாவே நைஸாக இருக்கும். ரொம்ப கனமாக இருந்துச்சு அப்படின்னா ஊறுறதுக்கும் டயம் ஆகும், நம்ம கட்லெட்டுக்கும் சீக்கிரமாக செட் ஆகாது. இது போல் நல்ல நைஸாகவே வாங்கிட்டு 100 கிராம் அளவு நான் இப்போ எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். நல்லாவே 20 நிமிஷம் ஊறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 20 நிமிஷம் நல்லா அவல் ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா பொதுப்பாக இருக்குது. நான் சொல்ல மறந்துட்டேன், நான் ஒரு 3 தடவை அவலை அலசிட்டு தான் நான் ஊற வச்சேன். இல்லைன்னா இந்த ஒயிட்டு நமக்கு கிடைக்காது. இப்போ நம்ம எப்படி மசாலா ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் லேசாக அப்படியே நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போது 10 பொடியாக நறுக்கின பீன்ஸு, ஒரு பொடியாக நறுக்கின கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அது தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போது உப்பு சேர்த்த உடனே எல்லா காயும் சேர்த்து ஒன்றா ஒரு 2 நிமிஷம் அப்படியே நம்ம கிளறி விட்டுறலாம். உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே காய்கள் வதங்க ஆரம்பிச்சிடும். பச்சை பட்டாணி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். நல்லா இதை கிளறி விட்டுட்டு லேசாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒன்றா சேர்த்து கிளறிட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே நம்ம இதை மூடி வச்சிடலாம். அடுப்பில் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு காய்கள் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு பார்ப்போம். இப்போ ஓரளவுக்கு காய்கறி வெந்திருக்கும். நம்ம லேசாக கிளறி விட்டுட்டு நம்ம அவல் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அவலை நம்ம இப்போ சேர்த்து காயோடு கிளறிடுவோம். ஒன்றா ஒரு நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டாச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிடுவோம். நான் எப்பயும் கட்லெட்டுக்கு சொல்கிற போல் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு அடிப்பகுதியை வச்சு நல்லா இதை நம்ம நசுக்கி விட்டுருவோம். இது போல் அடிமட்டமான சின்ன கிண்ணமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லாவே நம்ம நசுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா கட்லெட் போடும்போது நமக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் இது போல் மசிச்சு விட்டுட்டு லேசாக நம்ம ஆற வச்சிடலாம். இப்போது கட்லெட் பிடிக்கிறதுக்கு நமக்கு நல்லாவே மசாலா ஆறணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம ஆற வச்சுட்டு கட்லெட் பிடிச்சிக்கலாம். இப்போது மசாலா நமக்கு நல்லா ஆறிடுச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கெட்டிமமாக நம்ம கரைச்சிக்கலாம். அப்புறம் நம்ம கட்லெட்டை இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரெட் கிராம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதில் நம்ம போட்டுட்டு தான் நம்ம பொரிக்க போகிறோம். லேசாக கட்லெட் தடவுறதுக்கு நம்ம லேசாக ஆயில் கையில் தடவிடலாம். கட்லெட் பார்த்திங்கன்னா அவல் நல்லா மாவு மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உருண்டை போட்டுக்கலாம். பாருங்கள், அவல் இதில் தெரியவே தெரியாது, நல்லா மாவு மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. லேசாக நம்ம அப்படியே அழுத்தி விட்டுட்டு சுற்றி வெடிப்பு இல்லாமல் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இதை நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டுட்டு லேசாக பிரெட் கிராமில் போட்டு எடுக்க போகிறோம். அவ்வளோதான். அப்படியே நம்ம எல்லா கட்லெட்டையும் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இது போல் எல்லா கட்லெட்டையும் நம்ம ரெடி பண்ணிடுவோம்.
நம்ம இப்போது கட்லெட்லாம் ரெடி பண்ணியாச்சு. எண்ணெயெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். அப்படியே ஆயிலை ரொம்ப காய விடாமல் ஓரளவு காய வச்சுட்டு அப்படியே ஒன்றா நம்ம இதில் சேர்த்துக்குவோம். எனக்கு வந்து 12 கட்லெட் வந்துச்சு. கொஞ்சம் சின்ன சைஸாக போட்டிங்க அப்படின்னா 15 கட்லெட் கூட நமக்கு வரும். இப்போ நம்ம இந்த பக்கத்தையும் திருப்பி விட்டுறலாம். ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலராக ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், நல்லா தெரியுது. ரொம்ப சூப்பரான வாசத்தோட வேகுது. அவ்வளோதாங்க, அவல் கட்லெட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே சாப்பிட பரிமாறிக்க வேண்டியதுதான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக அவல் கட்லெட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அவல்னே நம்ம சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அவல் நல்லா ஊற வச்சுட்டு தான் அதில் மசிச்சிருக்கோம். அவல் வந்து உருவமே இல்லாமல் நல்லா மசிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் கட்லெட் வந்து பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப க்ரிஸ்பியாக இருக்குது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.